புதுச்சேரி அரசாங்கத்தை விட்டுவிட்டு பிரெஞ்சு அரசானது போய்விடுவது என்று முடிவு செய்து விட்டார்கள் அப்படின்னு. The French have decided to leave பாண்டிச்சேரி அப்படின்னு பார்த்த உடனே காரை எடுத்துட்டு நேரம் அருவ ஐயா வீட்டுக்கு போய், அருவ காரில் ஏறு, இவர் எங்கே போகிறோம் ஏது போகிறோம் ஒன்றும் கேட்கலையா, கார் திண்டிவனம் தாண்டி போகுது. அப்போ ஈசிஆர்லாம் கிடையாது, திண்டிவனம் வழியாக பாண்டிச்சேரி போயிடுச்சு. போனால் அன்றைக்கு இந்த புதுச்சேரியின் அரசியலை கையில் வைத்து நடத்தி கொண்டிருந்தவங்க 2 பேர். ஒன்று சுப்பையா, இன்னொருத்தர் குபேரன். அவர் தான் பார்த்தீங்கன்னா எட்வர்டு கியூபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பேரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவங்க ஒரு இடத்துல இருங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அலுவலகத்துக்கு போய், இந்த மாதிரி உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க நாளைக்கு காலையில், இவங்க போய் சேரும்போது இரவு 11 மணிக்கு மேலே, நீங்கள் ஒன்று தமிழ்நாடோடு இணைஞ்சிக்கிடுறதுக்கு கேளுங்க அப்படின்னு உட்காந்து பேசுகிறாங்க. அவங்க மறுக்கிறாங்களாம், இல்லை நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம். சரின்னு ஒத்துக்கிறாங்க. விடியும் போது 4 மணி காலையில் அவங்க 2 பேரும் வெளியில் வந்தாங்களாம். இருட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது 2 கார் வந்து நிற்கிது. அதுக்குள்ளே டெல்லியிலையும் பார்ப்பாங்கல்ல, டெல்லியிலையும் பார்த்துருக்காங்க அந்த செய்தியை ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில். உடனே ஒரு பிளேனில் 4 ஆஃபீஷியல்ஸ் அனுப்பி மெட்ராஸுக்கு வந்து இவங்க எவ்வளவோ சொல்லி அவங்க ஒத்துக்கிட்ட விஷயத்துக்கு அவங்க ஒன்றுமே பேசவே இல்லையா. காரில் ஏற்றி டெல்லி கொண்டு போயாச்சு. மறுநாளைக்கு இந்தியாவோடு இணைகிறது பாண்டிச்சேரி, ஆஸ் யூனியன் டெரிட்டரி நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ இவர் கேட்குறாராம், நம்ம சீஃப் ஆக்கிறார், இந்த இப்படி நாங்கள் படித்து சொல்கிறேன் அப்படின்னு. சுப்பையா சொன்னாரா, நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு. புரியுதா? இந்த வரலாற்று தகவலை அவர் என்கிட்ட சொல்றாரு. ஆக இந்த மாதிரி நிறைய தகவல்கள் அவர் சொல்லிக்கிட்டே வருவார். நானும் ரசித்து ஓட்டிக்கிட்டே போவேன். நான் இன்னொரு 15-20 வருஷமாவது அவரோட கதை பேசிக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். கடவுள் அவரை கொண்டு போய் விட்டார்.